ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சானா தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டேஸ்டியான ஹெல்த்தியான பச்சை பயிறு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது வந்து மெஷரிங் கப்பு, அரை கப்பு. இது இந்த கப்பு ஃபுல்லாக நான் பச்சை பயிரை எடுத்து ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. அதில் வந்துட்டு தனியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். மிச்சத்தை தனியாக எடுத்துருக்கிறேன். என்னன்னு நான் சொல்கிறேன், இருக்கட்டும். பாருங்கள், ஒரு கைப்பிடி தனியாக எடுத்து வச்சுருக்கேன், மிச்சத்தை தனியாக எடுத்துருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேங்க. தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி. ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை. நல்லா மணமாக இருக்குங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நிறைய எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பச்சை பயிரெல்லாம் போட்டு வச்சிடலாம். அடுத்தது இன்னொரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு துண்டாக இஞ்சி துண்டு காட்டினேன் இல்லைங்களா, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுடலாம். அப்படியே துண்டாக போட்டால் அரையாது, அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி பச்சை மிளகாய் போட்டேன். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டேன். 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டையுமே அரைச்சிட்டு வந்துடலாம். பச்சை பயிர் வந்து கோர்ஸாக அரைக்கணுங்க. அதாவது ரொம்ப கொரனும் இல்லாமல் ரொம்ப நெய்ஸாகவும் இல்லாமல் கோர்ஸாக அரைச்சிக்கிட்டேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா விழுதாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் விழுதையும் அதில் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் கட்டாயமாக. அவ்வளோ டேஸ்டி அண்ட் அவ்வளோ ஹெல்தி. பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி தனியாக எடுத்து வச்சோம் இல்லைங்களா பச்சை பயிறு, அதை வந்துட்டு இந்த மாதிரி கையில் ஒன்றும் பாதியுமாக நுணுக்கிக்கோங்க. ஊறினதுனால நல்லா நுணுக்க முடியும் நம்மளால் கையிலேயே. அப்படி உங்களால் நுணுக்க முடியலன்னா ஒரு ஓட்டு மிக்சியில் போட்டு ஓட்டிக்கோங்க. நான் கையிலேயே நல்லா நுணுக்கி எடுத்துட்டேன். அதையும் இப்போ நம்ம இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்றா பிசைஞ்சிடலாம். நம்ம தண்ணியே சுத்தமாக ஆட் பண்ணலங்க. வெங்காயம்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, அதோட தண்ணியே போதுமானது. நான் பச்சை பயிறு அரைக்கும் போது கூட தண்ணி ஆட் பண்ணல. சுத்தமாக தண்ணி ஆட் பண்ணவே கூடாதுங்க. இதுவே ரொம்ப சலசலன்னு இருக்கும். இருந்தாலும் வடை சூப்பராக சுடலாம். பாருங்கள், நான் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். போதும். நான் சட்டியில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டேன் ஆல்ரெடி. பாருங்கள், நல்லா எனக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வடையை தட்டி தட்டி போட்டுடலாங்க. மெதுவாக போடுங்க. போட்டதுமே கரண்டியை வச்சு திருப்பாதீங்க. அதே மாதிரி மெதுவாக ஓரத்துலேருந்து அப்படியே போடுங்க. நல்லா தட்டையாக தட்டி போடுங்க. நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சிடுங்க. வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படி சலசலன்னு இருக்கே, எப்படா வடை வரும்னு நினைக்காதீங்க. நான் இப்போ போடுறேன் இல்லைங்களா, அதே போலவே நல்லா வடை வரும், சூப்பராக வரும். நல்லா தட்டையாக தட்டி போடுங்க. மொத்தமாக தட்டி போடாதீங்க, தட்டையாக தட்டி போடுங்க. மெதுவாக போடுங்க. அதே போல் போட்டதுமே கரண்டியை வைக்கக்கூடாது, உடையும். ஏன்னா மாவு தண்ணி மாதிரி இருக்கனால உடையும்.
நார்மலாக நம்ம வடை பொரித்து எடுப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி பொரித்து எடுத்துட வேண்டியது தான். எண்ணெய் போட்டதுமே கரண்டி விடக்கூடாது, அவ்வளோதான். ஏன்னா இந்த மாவு வந்து தண்ணி மாதிரி இருக்கனால நம்ம போட்டதுமே கரண்டியை ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. வடைலாம் சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே எம்மியாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த வடை வேகும் போதே செம்ம மணமாக இருக்கும். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். கட்டாயமாக இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், நான் எல்லாம் பொரித்து எடுத்துட்டேன். நம்ம பச்சை பயிறு வடை கிறிஸ்பியாக மொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.